அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளாக நாம் வெளிநாட்டில் இருந்ததுனால நம்மளால் இது போன்ற காட்சிகளை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. வேளாங்கண்ணியில் கொடியேற்றுவதற்காக கொடியேற்ற நிகழ்ச்சி நடக்கும். அதற்காக நேர்த்திக்கடன் பண்ணிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பல ஊர்களிலிருந்து இப்படி நடைப்பயணம் செல்வார்கள். யாத்திரையாக மாதாவுக்கு நேர்த்திக்கடன் பண்ணி எல்லோரும் நடந்து போவாங்க. அந்த நிகழ்ச்சியை நாம் சிறு வயதில் பார்த்தது தான். 21 ஆண்டுகளாக நம்மளால் பார்க்க முடியல. நாம் இப்போ ஊரோடு வந்து தங்கியிருப்பதுனால 3 மாதம் லீவில் வந்திருக்கோம். அந்த சமயத்தில் நாம் இங்கே இருக்கிறதுனால நம்ம யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம். பாருங்கள், இன்று இன்னொரு 2-3 நாளைக்கு என்னைக்கு கொடியேற்றோம்? 29ஆம் தேதி கொடியேற்றோம். இந்த 2 நாளைக்கு தான் இந்த கூட்டத்தை பார்க்க முடியும். மிக சிறப்பாக இருக்குது. நேற்று கூட நம்ம ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம். இலங்கை தமிழர்கள் அகதி முகாமிலிருந்து வேலூரிலிருந்து வந்தவங்களை பேட்டி எடுத்து பதிவு செஞ்சுருந்தோம். இன்று நம்ம போடக்கூடிய இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய இன்னொரு சேனல். இந்த சேனலில் கூழு கடை கூட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் காலையில் அக்கா கூழ் கடையை பற்றி ஒரு வீடியோ பதிவு செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம சில கருத்துக்களை சொல்கிறோம். தமிழ்நாடுங்கிறது பொறுத்த அளவுக்கு இலங்கையும் தமிழ்நாடும் சேர்ந்து இருந்தது ஒரு காலத்தில். இப்போ குமரி கண்டம்லாம் கடலில் மூழ்கி போன பிறகு இப்படி கடல் பகுதிகள் பிரிஞ்சது. அந்த அடிப்படையில் அன்னை வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு இப்படி நடைப்பயணம் செல்லக்கூடியவர்கள்ட்ட சிலர்கிட்ட பேட்டி எடுக்கலாம். ஆனால் அவர்கள் ரொம்ப அசந்து போய் நடந்து வருவதனால அவங்ககிட்ட எந்த பேட்டியும் எடுக்கலை. நேற்று நம்ம ஒரு இலங்கை தமிழர்கள் ஃபேமிலியை ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம், வீடியோ எடுத்திருந்தோம். இன்று நாம் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு. அதில் தமிழர்கள் என்பது தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு வந்தாரை வாழ வைத்த தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வந்தாரையெல்லாம் வாழ வைத்தோம். ஆனால் வந்தவர்களை ஆள வச்சு அழகு பார்த்தோம். இப்போ நமக்கெல்லாம் ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. நாம் இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியாவை பொறுத்த அளவுக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக அவரவர் மதத்தினை மதித்திடுவோம். என்ன? அவரவர் மதத்தினை மதித்திடுவோம், மனித நேயத்தை பின்பற்றிடுவோம். இதுதான் நம்ம அண்ணன் சீமான் கூட கருத்தை முன் வைப்பார். ஏன்னா அரசியல் என்பது வாழ்வியல் என்பதை பற்றி அவர் சொல்லுவார். அரசியல் என்றால் வாழ்வியல். நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியல் என்பது அறத்தின் வழியில் ஆட்சி செய்வது. ஆனால் இன்றைக்கி அறம் என்றால் என்ன என்றதே தெரியாத அளவுக்கு ஆட்சி இருக்குது. ஒரே அராஜகமாக தான் இருக்குது. சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துச்சு, சீமான் அண்ணன் அனுப்புனதை நான் பார்த்தேன். அவர் ஸ்டேட்டஸ்லேயே வச்சுருந்தார். அந்த வீடியோவில் தாய் முன்னாடி குடிச்சு விட்டு ஒருத்தரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. காலில் விழுந்து கதறாங்க. அப்படியே அடிக்கிறான், மண்டையில் ஆடுறான்ட்டு. அவ்வளோ கொடூரமான விஷயங்களும் கொலைகள் நடப்பது கூட வீடியோக்களை பார்க்குறோம். அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு அராஜகம் நடக்குது, ஒரு அட்டூழியம் நடக்குதுன்னா நின்று கேட்பதும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நான் இப்போ நிரவி சாலையில் ஐயங்கார் ஸ்வீட் பேக்கரிக்கு அடுத்து நம்ம அக்கா கூழ் கடை தான் இருக்குது. அக்கா கூழ் கடை இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், முளைக்க வச்ச கடலை. இன்றைக்கி அக்கா கடையில் எல்லாமே தீர்ந்து போச்சு. 3 பாக்கெட்டு தான் மிச்சம் இருக்குது. நாளைக்கு காலையில் அக்கா கடை கூழ் கடை வீடியோ இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்வோம். அனைவரும் பார்த்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் தொடர்ச்சியாக தருவோம் என்பதை சொல்லி இந்த 5 நிமிட வீடியோவை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நான் உங்கள் அன்புக்குரிய ஹசன் முகமது, பயணி பாபா மாணவன்.